ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. நடிகர் மோகன்லாலுடைய நடிப்புல ரீசென்ட்டா பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேண்டசி மூவி ரிலீஸ் ஆயி சூப்பர் டூப்பரா வந்து ஓடியிருந்தது. அதுவும் அவருடைய டைரக்ஷன்ல. அண்ட் இப்ப அத தொடர்ந்து அவருடைய நடிப்புல மலையாளத்துல ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டான படமான லூசிஃபயர் படத்தினுடைய பார்ட் 2 எம்புரான் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் எஸ் அகெயின் இது வந்து பிருத்திவிராஜ் அவங்களுடைய காம்போல தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை லைக்கா புரொடக்ஷன் மற்றும் ஆஷ்வா சினிமாஸினுடைய தயாரிப்புல உருவாகி அண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கெண்ட் மார்ச் 27 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக இப்போ 8 days to goன்ற போஸ்டர் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. பவித்ரா லக்ஷ்மி இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. சல்மான் கானுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின சீக்வன்ஷியல் மூவி தான் டைகர் 3. அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 படம் வந்து 2த்துலேயும் அவர் வந்து கேமியோ அப்பியரன்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. ரீசெண்டாக வந்த பேபி ஜான்லையும். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ அவருடைய லீட் ரோலில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் சிக்கந்தர். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஏஆர் முருகதாஸோடைய டைரக்ஷனில் சஜித் நாடியவாலா அவர் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. அண்ட் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சந்தோஷ் நாராயணன் கம்போஸ் பண்ணுறாரு. படத்துக்கான சாங்ஸ்க்கான மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தம். அண்ட் ஆல்ரெடி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்கந்தர் நாச்சே ரிலீஸ் ஆகி சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிருந்த நேரத்தில் இப்போ படத்தினுடைய 2வது பாட்டு பம்பம் போலே பாடல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. தேஜஸ்வினி பிளாக் சாரியில் பியூட்டிஃபுல்லான ஒரு மைல் கான்செப்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அது ஒரு குட்டி வீடியோ கிளிப்பிங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். சியான் விக்ரமுடைய நடிப்பில் தங்லான் படம் ரிலீஸ் ஆகி சூப்பராக வந்து செம்மையான ஒரு கான்செப்டான படம். பட் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குதுன்ற மாதிரியான மிக்ஸ்டு ரிவ்யூஸோட நல்லபடியாக ஓடின திரைப்படம். பட் ஸ்டில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேஸ் வாங்கி ஃபைனலி ஓடிடிலையும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போது மார்ச் 27 வீர தீர சூரன் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. எஸ்.யு. அருண்குமாரோடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோடைய இசையில். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சியான் விக்ரமோட சேர்ந்து எஸ்.ஜே. சூர்யா, துஷ்யந்த் அவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது முன்னிட்டு படத்துக்கான 8 days to goன்ற புதிய போஸ்டர் வந்து படக்குழுவினர் வெளியிட்டு அது சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலில் போயிட்டு இருக்குது. ஜொனிடா காந்தி ரீசெண்டாக அவங்க ஒரு கான்சர்ட்டில் கலந்துக்கும் போது ஃபாக்ஸ் லெதரில் காசெட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. விஜய் சேதுபதியோடைய நடிப்பில் மகாராஜா திரைப்படம் ஒரு பியூட்டிஃபுல்லான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கினது மட்டும் இல்லாமல் அண்ட் இந்தியாவை தாண்டி ஜப்பான், சைனான்னு சொல்லிட்டு அங்கேயும் ரிலீஸ் ஆகி சூப்பரான கலெக்ஷன் வாங்கி நல்ல ஒரு பேரை வாங்கி தந்திருக்கக்கூடிய திரைப்படமாக அமைஞ்சது அவருடைய 50வது திரைப்படம். அதை தொடர்ந்து இப்போ அவர் வந்து ஏஸ் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகர் அவங்க வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. அருண்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. 7 Seas என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் இப்போ இந்த படம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் உருகுதே உருகுதே பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் 2 million வியூஸை தாண்டி சூப்பர் வைரல் போயிட்டு இருக்கு. ஸ்ரேயா கோஷல் பியூட்டிஃபுல்லான பனாரஸ் சில்க் சாரியில் அண்ட் ஃபுல் வந்து ஜெர்தோசி மற்றும் பேர்ல் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் பார்டரில் அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய காம்போவில் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ணி நடித்த திரைப்படம் தான் லவ் டுடே. அண்ட் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்தது. அண்ட் அது தொடர்ந்து அவர் வந்து நடிக்கவும் ஆரம்பித்தார். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் அஸ்வின் மாரிமுத்துடைய டைரக்ஷனில் டிராகன் திரைப்படத்தில் நடித்து அண்ட் அந்த படத்துக்கு லியோ ஜேம்ஸ் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் ஓடினது மட்டும் இல்லாமல் இப்போ ஓடிடி ரிலீஸ் டேட்டையும் படக்குனர் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்றத போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. பவ்யா 3 சில்க் காட்டன் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்ருக்கு. வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு தமிழில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஆப்டான படமாக வந்து ரிலீஸ் ஆனது தான் 2K லவ் ஸ்டோரி. அண்ட் இந்த திரைப்படத்தை சுசீந்திரன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தை வந்து சிட்டி லைட்ஸ் வந்து தயாரிச்சிருந்தாங்க. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜஹாவீர் மற்றும் மீனாட்சி கோவிந்தன் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ 2K லவ் ஸ்டோரி திரைப்படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்குன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அமேசான் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. சான்வி மேஹனா ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெதோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான பிரைட் வைப்ரண்ட் கலரில் அவங்க கட்டியிருந்த சாரி ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். மார்க் ஆண்டனி படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ ஏகே அவங்கள வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைரக்டர் ஆத்விக் ரவிச்சந்திரன். அண்ட் இந்த படம் வந்து குட் பேட் அக்லி. இந்த திரைப்படம் வந்து பேக் டு பேக் வெற்றியா வந்து ஏகே அவர்களுக்கு அமைய போகுது. மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜிவி பிரகாஷுடைய இசையில் அண்ட் ஏப்ரல் 10 அன்னைக்கு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. அண்ட் அஜித்குமார் அவங்களோட சேர்ந்து த்ரிஷா மற்றும் பல பேர் முன்னணி நட்சத்திரங்களாக நடிக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓஜி சம்பவம் வந்து ரிலீஸ் ஆச்சோ இல்லையோ வித்தின் 24 ஹவர்ஸில் 5 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் பாட்டு வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் எல்லாருமே வந்து சொல்லக்கூடியது எஸ்பெஷலி அஜித் ஃபேன்ஸ் வந்து அவருக்கு ஏற்ற ஒரு பாடலுங்க அப்படின்ற மாதிரி செமையாக இப்போ வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விரின் ஷெரீஃப் அவங்களுடைய இஃப்தார் ஈவினிங்கை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட எப்படி வந்து அந்த ஃபாஸ்டிங்கை கழிக்கிறாங்கன்றத ஃபோட்டோஸ் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஜிவி பிரகாஷோட இசையில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு படங்களுக்கான இசையும் வந்து தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டே இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக அவருடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கிங்ஸ்டன். அண்ட் இந்த திரைப்படத்தில் அவர் வந்து மீனவராக நடிச்சிருந்தாரு. அவரோட சேர்ந்து திவ்ய பாரதி நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து கமல் பிரகாஷ் அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தை ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் பேரலல் யூனிவர்ஸினுடைய தயாரிப்பில் வெளிவந்திருந்தது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்களே வந்து இசையமைச்சிருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் ராசாவே ராசான்ற சாங் வந்து இப்போ வீடியோ சாங்காக ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. மீனாட்சி சௌத்ரி ரீசெண்டாக ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான ரெட் எம்ப்ளிஷ் அண்ட் கிராஃப்டட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ட்விஸ்டட் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ்னுடைய தயாரிப்பில் நரேனத்தனுடைய நடிப்பில் அண்ட் பீம் ஷேரோல அவங்களுடைய இசையில் கல்யாண் சங்கருடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஸ்கொயர். அண்ட் இந்த திரைப்படத்தில் இருந்து வச்சுராய்ன்ற லிரிக்கல் சாங் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது.
காயல் லோஹர் அவங்களுடைய ரீசெண்டான ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கேர்ள் மாரி இருக்கிறாங்க. அண்ட் ஷர்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ஸில் ஃப்ரண்ட் ட்ரிப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி ப்ளே எக்ஸாலத்தையும் வி ப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.